துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நம் மத்தியில் வருவார். அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே பரலோகமே உம்மை துதிப்பதால் அவங்க துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே அவரை போல் ஒரு தெய்வம் கல்லோ மரமோ சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம். தேவ சமுதிரம் முதல்ல நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே, எங்கள் இடத்துல குற்றம் குறைகள் இருக்குமானால் எங்களை முதல்ல ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. கடந்த ஆண்டெல்லாம் கிருபையாய் காத்து இரக்கங்களினால் இதோ எங்களை நடத்தி வந்தீர். தகப்பனை போல எங்கள் கரங்களை பிடித்தவர். இதோ கண்ணின் மணி போல காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை கொடுத்து எங்கள் பலவீனத்தை மாற்றப்புகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. தேவன் தாமே எங்களுக்கு துணையாயிருங்க, எங்களை பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. அன்பரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் தகப்பனே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன கொஞ்சம் நினைச்சுடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் இது யாருக்கு புரியும்? உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாத இதயம் இயங்காது. உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாத இதயம் இயங்காது. நீங்க இல்லாம இதயம் இயங்காது. நீங்க இல்லாம இதயம் இயங்காது. தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க, எனக்கு உங்க நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்ல போறோம். பிழைக்க தெரியாதவன் ஆண்டவரே நான், இல்லைன்னா உலகம் சொல்லுவது போல ஏதோ காரியத்தில் போயிட்டு பிழைச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் ஆண்டவர் சொல்றாரு, பிழைக்க தெரியாது என்று உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் உன்னை உயர்த்தத்தக்கதாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும். எதற்கு உதவாதவன் நான், என் உறவே அறியும். பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும். எதற்கும் உறவே அறியும். உதவாது என் நீதி, நீங்க இல்லாம உலகம்
நீங்க இல்லாம என் உலகம் இனிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் இனிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் இனிக்காது. தேவகுமாரா 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 என்னை நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்னை நினைத்தபடியினால் ஆண்டவர் கடந்ததோ 10 நாட்கள் கடந்து இந்த நாளிலே தேவ சமூகத்தில் எங்களை அமர்த்திருக்கிறீர் ஆண்டவர். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆண்டவர். தானியேல் 21 நாள் உபவாசத்தில் இருக்கிறான். கர்த்தர் அவன் இருதயத்தின் ஏக்கத்தை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நிச்சயமா அந்த நாட்களின் முடிவில் நீ நினைத்து வந்திருக்கிற காரியத்தில் தேவன் சொல்றாரு, முடிவை கொடுத்து உன்னை நடத்துவேன். எல்லோருக்கும் ஆச்சரியம்தான். அநேகருக்கு ஆண்டவர் இத்தனை அற்புதங்களை இந்த மனுஷ வாழ்க்கையில செய்வானா என்று சொல்லத்தக்கதாக தேவன் உன்னை உயர்த்த போகின்றார். நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே எங்களை முற்றும் முடிய ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை உயர்த்தப்படும் பொழுது மட்டும் நாங்கள் துதிக்காதபடிக்கு எல்லா சூழ்நிலையும் உண்மை துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. நிற்பரட்சகுருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 மணி நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நான் காலையில் கடந்து போயிட்டு இப்போதான் கடந்து வரேன், திருப்பி வீட்டுக்கு வர சொல்லி இப்போதான் வந்தேன். ஆனால் நான் உள்ள வரேன், ஒரு காரியத்தை தேவன் நான் மேலே ஏற வரைக்கும் எனக்கு தெரியல, தேவன் அதுக்கப்புறம் எனக்கு உறுதிப்படுத்துறாரு. இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதியை குறித்து பேச போகிறோம். நீங்களும் நானும் ஒருவேளை வெவ்வேறு பகுதியில் வாழ்ந்திருக்கலாம், வெவ்வேறு காரணத்தோடு கூட இங்கே அழைக்கப்பட்டு வந்திருக்கலாம். சில பிரச்சனைகள்னால் வந்திருக்கலாம், சிலர் போராட்டத்தில் வந்திருக்கலாம், சில நிந்தனைகள் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரையும் தேவன் சேர்த்து ஒரே காரியத்திற்காக தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. எல்லாரையும் எல்லாம் ஒரு பிரச்சனை தான் உள்ள வந்தோம், ஒரு நெருக்கத்தில் தான் உள்ள வந்தோம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இங்கே ஒருமித்து சேர்ந்து ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? எதற்காக? சத்தமா அவருக்காக கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதற்காக நம்ம பயன்படுத்தப்படுறோம்? அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நான் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சின்ன வேலை நிமித்தமாக நான் வெளியே போயிட்டேன். ஆனால் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டே இருக்கிற, ஆண்டவரே என்ன காரியம், ஆண்டவர் என்ன காரியம், ஆண்டவர். ஆண்டவர் துதி என்ற அந்த 2 வார்த்தையை மட்டும்தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் மேலே பகரம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில துதி எத்தனை முக்கியம் என்பதை தேவன் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தட்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் துதிக்கத்தக்கதாகத்தான் தேவ சமூகத்துக்கு அழைத்து வரப்படுகின்றான். நீங்க எந்த பிரச்சனையில உள்ள வரீங்களோ அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது. ஒரு காரியம் தெரியும், அதையெல்லாம் மாற்றி உன்னை துதிக்கத்தக்கதாக ஒரு மனதின் ஆவியை கொடுத்து, நீ நினைக்கிற பொழுது இந்த பிரச்சனைலாம் மாறாதா? அது கர்த்தருக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியும். கர்த்தர் அதான் தானியேல் உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வேண்டுதல் என்ன பண்றாரு, ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாக காரியத்தை நீ என்னைக்கு தேவ சமூகம் வரணும்னு நினைச்சு அன்னைக்கு உன் பிரச்சனை எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஆண்டவர் கையெழுத்து போட்டாரு. இந்த காரியம் எல்லாம் ஜெயமா முடிஞ்சது. அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிற நீ நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஜெய கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். அதன் பலனை தான் இனி வருகின்ற நாட்களில் பெற்றுக்கொள்ள போறீங்க. இனி அவர் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. நீ பிறப்பதற்கு முன்பாகவே, உலகம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே சகல காரியத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரை தேடுவோம். எடுத்து ஒரு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம். நான் இந்த பகுதிக்குள்ள அநேக நேரத்தில் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். வெளிப்படுத்தல் விசேஷத்துக்குள்ள புத்தகத்துக்குள்ள போகணுன்னால எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அது வர போகின்ற காரியத்தை குறித்து பேசப்படுகின்ற காரியம். இன்னைக்கு ஒரு நாள் நான் கடைசியாக 7வது முறையாக வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறேன். கடைசி பகுதி ஆண்டவர் நான் ஆலயத்துக்குள்ளே தான் ஜெபித்து கொண்டே வாசித்து கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கணும் ஆண்டவர் நம்பது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, முழங்கால் படிக்கிட்டு படி. அந்த 22 அதிகாரம் வரைக்கும் நான் முழங்கால் படிக்கிட்டு படிக்கத்தக்கதாக தேவன் நிறைய தரிசனங்களை கொடுத்தாரு. அந்த நேரம் முடிவதற்குள்ளாக ஆண்டவர் நிறைய தரிசனத்தை கொடுத்துட்டாரு. திடீர்னு வானத்தின் வாசலை திறந்து காண்பித்தார்.
அநேக காரியத்தை தேவன் பேச ஆரம்பித்தார். அதனால நான் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்குள்ள உள்ள போகும்போது நான் சில காரியத்தை மறந்துட்டேன். நான் யார் என்பதை மறந்துட்டேன். ஆண்டவர் வானத்தின் வாசல்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை அப்படியே தரிசனமா பார்க்கிறேன். நான் 2 மனிதர்கள் வானத்தில் நின்று கொண்டிருப்பதும் அவர்கள் திரையை போல வானத்தை திறந்து உள்ளே போவதையும் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இது வானத்தின் வாசல் என்று சொல்றார். அந்த வா என்ற எழுத்து எனக்கு மறந்து போச்சு. அப்படியே ஃபுல்லா எம்டி ஆக்கிட்டார். எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பிளாங்கா இருக்கிறேன். எந்த எழுத்து என்னன்னே தெரியாது. அந்த 10 நிமிஷம் கடந்துட்டு அப்பா பிற்பாடு தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஒருவேளை தேவனுடைய இந்த புத்தகம் விசேஷித்த புத்தகம். இது நடக்க போகின்ற, இனி வருகின்ற நாட்களில் நடக்க போகின்ற காரியத்தை உனக்கும் எனக்கும் சொல்ல போகின்ற புத்தகம். அல்லேலூயா. அதனால ஒருவேளை நீங்கள் வேதத்தை படிக்கக்கூடியவர்களா இருப்பீர்களானால் வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கும் போது கொஞ்சம் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபத்தின் 19வது அதிகாரத்தின் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்த ஒரு பகுதிக்கு நேராக உங்களை அழைத்து சொல்கின்றேன். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு என்ன செய்யணுமா? அப்ப ஆண்டவர் இங்க உங்க துக்கமுகமா அழைச்சு வந்தார். நீங்க நினைக்கலாம், இங்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை தேவன் கொடுத்து நீ எப்படி துதிக்கணுமா? துக்கமுகமா அல்ல, அல்லேலூயா, சந்தோஷத்தோடு கூட துதிக்கத்தக்கதாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தேவ சமூகத்துக்கு அழைத்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதியை செலுத்த. நல்லா புரிஞ்சுங்க, அவரோடு கூட இணைக்கிறார். அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு இது ஏதுவான காரியமா இருக்கிறது. நீங்க துதிக்கும் போது யாரை நோக்கி துதிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, இயேசுவானவர். அப்ப அவரோடு கூட நீங்க என்ன பண்றீங்க? ஒருமித்து சேர்ந்து விடுகின்றீர்கள். அங்கே உங்களை குறித்து வேதம் சொல்லுகின்றது. ஒருவேளை துதிக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? வாசிங்கம்மா. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி. துதிக்கிறவங்களும் யாருதான்? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. தன்னை கல்யாண வீட்டுக்கு ஆயத்தப்படுத்தி மணவாளனை பார்க்க போகத்தக்கதாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, நாங்க சாதாரண ஒரு மனுஷன். இல்ல இல்ல, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டிகள் நீங்களே. அப்படியாப்பட்டவர்கள் என்ன பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க? துதித்து கொண்டேதான் இருப்பாங்க. ஆனால் தான் பரலோகமே துதிக்குது. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். சொல்றான். சங்கீதம் 100வது சங்கீதத்துல எக்கோ கொஞ்சம் கம்மி பண்ணிங்க பார்க்கலாம். 100வது சங்கீதத்துல 4வது வசனம் அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். வாசிங்கம்மா பார்க்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் எப்படி உள்ள வர சொல்லையே எப்படிதான் வரணும்? சத்தம் வரமாட்டேன். நீங்க எங்கனா நினப்புல இருந்தீங்கன்னா இங்க புரியாது. அல்லேலூயா. உன் நினப்பை கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு உள்ளவா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, கொஞ்ச நேரம் நினப்பை கட் பண்ணிட்டு உள்ளவா. அப்பதான் துதி புரியும். அல்லேலூயா. இந்த சில நேரத்தில் மாடுங்களை கட்டி போட்டுருவாங்க பார்த்துக்கிறீங்களா? எருமை மாடெல்லாம் கட்டி போட்டிங்கன்னா அது மழை வந்தாலும் தெரியாது, வெயில் அடிச்சாலும் நம்ம அவங்க இல்லை. நம்மளுக்கு எது வந்தாலும் ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட நம்மளுக்கு என்ன வந்துடும்? கோபம். ஜப்பான் வரைக்கும் வரும். நேற்று தம்பி ஐயா சொல்லியிருந்தார்ல, வாய் சாரி சகோதரி பேசுறதுக்கு தான் சொன்னாங்க, வாய் வானம் வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு வாய் எங்கே வரைக்கும் இருக்குதா? நம்ம கத்தணும் அங்கே கேட்கும். ஆனால் இங்கே சபையில் வந்து என்ன பண்ண மாட்டோம்? துதிக்கவும் மாட்டோம். ஆமாம். அல்லேலூயா.
அங்க வேதம் சொல்லுகிறது, அழகாய் சங்கீதக்காரன் சொன்னா என்னன்ட்டு, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து என்ன பண்ணுங்க, அல்லேலூயா. உள்ள வர சொல்லியே துதி வந்துடணும். அல்லேலூயா. நீ அங்க இங்க என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்குள்ள படியில ஏறும் போது, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு நம்மை தெரிந்து கொண்டார். நமக்கு நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு எந்த ஒரு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு பாத்திரவான்கள் நம்ம அல்ல. ஒரு ஞானமும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை, ஒரு திறமையும் இல்லை, ஒன்றும் இல்லாத உன்னையும் என்னையும் தேவன் தெரிஞ்சு கொள்ளும் போது நீ சொன்ன, ஆண்டவரே உன் வாசல்களிலே நான் கால் வைக்கும் போதே துதி என் வாயில வந்து, ஆண்டவரே அல்லேலூயா. மேல வந்தாலும் சிலருக்கு என்ன வரமாட்டேன், தேவன் எதற்காக உன்னையே தெரிஞ்சு கொண்டாரு? மனவாட்டியா நீங்க துதிக்கிறவங்க யாருதான்? மனவாளனுக்கு ஏத்த அந்த மிடுக்கு உனக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. இந்த மனவாளனை பார்க்க போறேன், மகிமை நிறைந்தவரோடு கூட பேச போறேன், அவரை துதிக்க போறேன், அவரை ஆராதிக்க போறேன். அதற்காக தானே உன்னையே தெரிஞ்சு கொண்டார். நல்ல மனவாட்டியே, துதிக்கின்ற நீங்க எல்லாம் யார்தான்? மனவாட்டிகள். அந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துடணும். மனவாட்டிக்குரிய அழகு உனக்குள்ள வந்துடணும். உன்னை பார்க்கும் போது தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படணும். தேவ ஆவியானவர் உன்னிடத்துல இடைப்படுவது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, அங்கேருந்து எதோ பேசணும்ட்டு இங்கே வந்து அதே நினைப்போடு கூட ஆனா பாட்டு போடுவோம், உன் நினைப்பாவே. அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் நினைப்பா இருக்கிறீங்க? வீட்டில் போனால் அவ்வளோ பிரச்சனை, பிரதர் பிள்ளைங்க அச்சுன்னு மங்கம்மா இருந்துங்க, வீட்டுக்காரர் ஒரு சைடில் கத்தின்னு கிடக்கிறாரு, நான் ஒரு சைடு கோலம் போட்டுனுக்கிறேன். அல்லேலூயா. உன் எல்லா காரியத்தையும் வெளியே விட்டு வா. வாசலில் எழுதும்போது நீ பிறந்த குழந்தை துதியோடு கூட உள்ள வரணும். அல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் ஆண்டவரே, என் ஒன்றுத்துக்கும் உதவாத என்னையும் தெரிஞ்சு கொண்டீர. எத்தனையோ படிச்ச மேன்மை நிறைந்த மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்காங்க, எத்தனையோ பாடகர் இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டு என் பாட்டுல நீ மயங்குறியாண்டவரே. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் மேல ஆண்டவரே, உங்க போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. சங்கீதக்காரன் அதனால தான் சொல்றான்ப்பா, நீ வர சொல்ல எப்படிதான் ஏறணும்? துதியோடு புகழ்ச்சியோடு அவரை துதித்து அவர் நாமத்தை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்தரிங்க. இங்க வந்தா ஸ்தோத்திரம் தான் வரணும். சும்மா நிக்கிறீங்க, எதுக்கு நிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. உங்களை நிக்க வச்சவங்களுக்கும் பக்கத்துல உன் ஆவி பத்தி எரியணும். உன்னை பார்க்கறவங்க சொன்னோம், அக்கா மாதிரியே ஸ்தோத்திரம் பண்ண வாய் இங்க வந்தா சும்மா இருக்கக்கூடாது. வாய் வேற இடத்துல எதனா ஒரு இடத்துல போயிட்டு நம்மள பேசக்கூடாதுன்னு ஒரு இடம் சொன்னா போதும், அங்கதான் என்ன பண்ணுவீங்க, மணிக்கணக்கா பேசுவீங்க. நான் பாஸ்டமா சொல்லும், நீ பேசாதப்பா, நீ பேசினா டீச்சிங் பண்ற மாதிரி இது. எனக்கு சின்ன விஷயம் வந்து கேட்பாங்க, நான் இதுலயே தானே ஓடி நிற்கிறேன். எனக்கு மைண்டெல்லாம் இங்கே தான் இருக்கும். எதனா ஒரு சின்ன காரியம் கேட்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பிரசங்கத்தையும் நடத்திடுவேன். ஆள் கிடைக்கலன்னா வேற என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணுறது, சும்மா இருக்கிற நேரம்லாம் என்ன பண்ணுறது, நான் எனக்கு ஒரு சின்ன காரியம் கேட்டாங்கன்னா ஒரு பிரசங்கம் நடக்கும். அவங்க சொல்லுவாங்கப்பா, நான் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன், நீ ஷார்ட்டாக முடிக்க மாட்டேன்ற, நீ ஒரு பிரசங்கமே என்ன பண்ணுற? நான் என்ன ஏக்கெல்லாம் இங்கே இருக்குது, அவர் எப்படியாவது யாருக்காவது சொல்லிடணும். சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கம்முன்னு இருக்கக்கூடாது, உம்முன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரை பற்றி யாராவது சொல்லிகிட்டே இருக்கணும். அதை நம்ம நிறைவு என்ன பண்ணணும், மற்றவங்களே நிரப்பணும். அல்லேலூயா. நல்லா பார்த்துங்க, உலகத்தில் போய் பாருங்களேன், அவன் ஒன்றும் இல்லாத காரியத்துக்குலாம் என்ன பண்ணுவான் பார்த்துக்கிறீங்களா? இந்த கார்த்திகை மாதம்லாம் பாருங்களேன், அவன் என்னன்னோ சொல்லின்னு இருப்பான். நம்ம உண்மையுள்ள தெய்வத்தை நேற்று பாருங்க அழகா சாட்சி சொன்னாங்க. அந்த வயசான பாட்டி சொல்லுதான், நான் எந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கொன்னேன்? உண்மை என்னது, உயிருள்ள தெய்வம் இல்லம்மா, நான் ரொம்ப சுத்தமான ஒரு தெய்வத்தை தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொன்னாங்களாம். ரொம்ப சுத்தமான ஒரு தெய்வத்தை தெரிஞ்சுக்கொண்டேன். அவர் அவ்வளோ வெள்ளையா இருந்தாராம். அல்லேலூயா.
அவங்க பாருங்க, அந்த வயசான பாட்டிக்கு தேவன் தரிசனமாகிறாரு. நீ சுத்தம் சுத்தன்றிய, நீ சொல்ற அந்த வார்த்தையின்படியே உனக்கு என்ன பண்ற, நான் தரிசனமாகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் வாழ்க்கையில இடப்பட்ட போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் வச்சுக்கிறது எல்லாமே கம்பி தான். அல்லேலூயா. நான் பார்க்கிற எல்லாமே இரும்பு தான். அது எதுக்கு தான் போனோம்? பழைய பாத்திர கடைக்கு போறதுக்கு தான் கரெக்டே தவிர அதை நான் வச்சு பூஜிக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. நீ பரிசுத்த தேவனை துதிக்கின்றாய், உன் துதியினாலே தேவன் மயங்குகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ துதிக்கிற துதிக்காக தேவன் இறங்கி வந்து விடுகின்றாராம், பரலோகத்தை விட்டு இறங்கி வராராம். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, உன் போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை துதித்து கொண்டு இருக்கத்தக்கதாக என்னை தெரிஞ்சு கொண்டிய எங்கேயோ வாயாடி கொண்டிருந்த. நம்ம பேர் என்னதான்? பவுல கேட்டா சொல்லுவாங்க, பவுல் பேர் என்னது? வாயாடி. நீங்க சொல்லலாம், அவர் அப்போஸ்தலன் ஆயிற்று. அவரு சொல்றாங்க வாயாடி. அவர் இயேசு குறிச்சி கொஞ்சம் குறையா அகிரியப்பா சொல்றாரு, கொஞ்சம் குறையா விட்டுருந்தா என்னைய என்ன பண்றேன்? ரட்சிப்புக்குள்ளாக நடத்திடுவேன். அப்ப அவர் எதை குறிச்சு வாயாடினாரு? நம்ம எதை குறிச்சு வாயாடுறோம்? என் திறமையை பாரு, என் தாளந்த பாரு, நான் ஆடுற வாயை பாரு. அல்லேலூயா. அதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. நீ துதிக்கத்தக்கதாக அழைக்கப்பட்ட மனவாட்டியே, நீ எங்க போனாலும் உனக்கு என்னன்னு தெரியும், நான் இயேசுவின் மனவாட்டி, என் மனவாளன் பார்த்து கொண்டே இருப்பாரு. அவர் மகிமை எனக்குள்ளே தங்கி தாவளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னம் என்னை நடத்துகிறது. சங்கீதக்காரன் 106வது சங்கீதத்துல 1வது வசனத்துல சொல்றான், என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை எப்படி இருக்குது, என்ன அவர் நல்லவர். அல்லேலூயா. வேதம் அழகா சங்கீதம் 106:1 வாசிக்குமா? அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்கிறதுக்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டார். துதித்து பாடிட பாத்திரரே, துங்காவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்காவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் நாத்தியில் வாசம் செய்யும் தூயனாம் தேவனை தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் அற்புதமே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி ஆனந்தமே தினம் பொங்கிடுவே. அல்லேலூயா. துதி சாத்திடுவோம். சங்கீதக்காரன் அழகா சொன்னான், அல்லேலூயா. கர்த்தரையே துதியுங்கள், அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் யார்தான்? நல்லவர். பக்கத்துல கைபிடிச்சு 3 முறை அவங்க சிரிச்ச முகத்தோடு கூட பார்த்து சொல்லணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒருவேளை சில துக்க முகமா வந்திருக்கலாம், அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரியை தெரியும். நான் ஃபோன் பண்ணி பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு சொன்னா அவங்க மறுபடியும் என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரதர். அல்லேலூயா. நான் பல ஆண்டு கழிச்சு போய் உங்ககிட்ட பேசுறேன், மறுபடியும் சொல்றாங்க கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரதர். அல்லேலூயா. ஒருவேளை பிரசங்கிக்கிற நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனால் என் பிரசங்கத்திற்கு மூல காரணமா இருக்கிறார் அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஏன் அவர் நல்லவர்? எப்படி நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா நம்ம துதிக்கிறவர் எப்படியாப்பட்டவர் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்துல ஒரு பகுதியை வாசிப்போம். என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் 29வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. ஒருவேளை அந்த பகுதியில் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை கொஞ்சம் காண்பிக்கத்தக்கதாக 29வது அதிகாரத்தின் 31வது வசனம் வாசிங்கம்மா. யாரு? லேயாள் தன் கணவனால அற்பமா என்ன பண்றா? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ராகேலை கல்யாணம் பண்ணி கொண்டு 7 வருஷம் ராகேல் கூட இருந்துட்டாரு. லேயாள் தான் முதல்ல கட்டிக்கின்னு வந்தாங்க. கொஞ்சம் கூச்ச பார்வை, உலகம் உன்னை பகைக்கலாம், உன்னை வெறுக்கலாம், அங்க வேதம் சொல்லுகிறது. ஆனா லேயாள் அங்கே அங்கே அற்பமா எண்ணப்பட்ட போது கூட ஆண்டவர் அவங்களை அற்பமா எண்ணலமா, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர்.
ஒருவேளை நான் பார்க்கிற மனுஷன் என்ன அற்பமா எண்ணலாம், நான் வாழ்கின்ற வாழ்க்கையில என்ன பார்க்கின்ற உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் என்ன அற்பமா எண்ணலாம். ஆனா என்னை கருவிலை கண்டார் தெரியுமா ஒரு ஆண்டவர், அவர் என்ன அற்பமா எண்ணாதபடிக்கு ஒரு காரியத்தை அங்கே செய்தார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. என்னமா வாசியமா, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் என்று. யார் பார்த்தது? கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் நல்லவர்னு எது தெரியுமா சொல்றோம்? அல்லேலூயா. அவர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார். உறவுகள் மத்தியிலே நான் அற்பமா எண்ணப்படலாம், நண்பர்கள் மத்தியிலே நான் அற்பமா எண்ணப்படலாம், என்னை சார்ந்தவர்கள் மத்தியிலே நான் அற்பமா எண்ணப்படலாம். ஆனா நான் பார்க்கிறது தெரியுமா ஒரு கர்த்தர், அவர் ஒரு நாளும் என்ன அற்பமா பார்க்காதபடி அற்பமான வாழ்வையும் அற்புதமா மாத்திருவாரு. அல்லேலூயா. ராகேல் பார்வைக்கு அழகு, லேயாள் மனசெல்லாம் அழகு. அல்லேலூயா. ஒருவேளை கூச்ச பார்வை இருக்கலாம், நம்ம கிட்ட குறை இருக்கலாம். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, உங்ககிட்ட குறை இருக்கலாம், உங்க குறைய பார்க்கிறவர் கர்த்தர் அல்ல, அதனால அவர் நல்லவர். நம்ம கிட்ட திடீர்னு வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குறை இருக்கட்டும், நம்ம முடவனா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம்னு வச்சுங்களேன். நம்ம குறையா இருந்தா நம்ம கூட எத்தனை ஜனங்கள் முகம் கொடுத்து பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தொடர்ந்து ஒரு வாரம் இருந்துட்டோமே, நம்ம ஒண்ணு என்ன சொல்றோம், ஏதோ பிரச்சனை வந்துச்சு அல்லேலூயா அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? சின்ன சின்ன காரியத்தை கூட நம்மளை விட்டு விலகிற ஜனங்களுக்கு மத்தியில, நம்ம அற்பமா பார்த்தவங்களுக்கு மத்தியில உன்னை ஆச்சரியமா நடத்த போறேன்டா. அதனால ஆண்டவர் சங்கீதக்கார அழகா அங்க 106:1 சொல்றான், கர்த்தர் அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதனால நம்ம என்ன பண்ண, அவரை துதிக்கணும். எத்தனை பேர் நல்லவங்க நீங்க சர்டிபிகேட் கொடுப்பீங்க? ஆரம்பத்துல மாப்பிள்ளை வீடு பார்க்க போவோம், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா தெரிவார், பொண்ணு அதுக்கு மேல எப்படி தெரியும், பயங்கர நல்லவங்களா தெரியும். ஆனா நாட்கள் கழிஞ்சு போனாதான் தெரியும் யாரு நல்லவங்க கெட்டவங்க. அல்லேலூயா. நான் சில நேரத்தில் சில காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பேன். அதில் ஒரு மனுஷன் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு சுகர் வந்துடுச்சான். அவங்க மனைவி டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்களாம், டாக்டர் எப்படி எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் வந்தது? அது ஜீன்மா, ஒருவேளை அப்பாவுக்கு இருந்தா தாத்தாக்கு இருந்தா அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு கேட்டவனே அந்த கணவன் நினைச்சான, ஒருவேளை நம்ம மனைவிக்கு எவ்வளோ அக்கறை பாரு நம்ம மேலே, என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரா. அப்புறம் ஏன் டாக்டர் எங்க குழந்தையாருக்கு மட்டும் சுகர் வராமக்குதுன்னு கேட்டாங்களாம். யாருக்கு? அவங்க ஹஸ்பண்டுடைய தங்கச்சிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் சுகர் வரல? நம்ம நினைச்சிடக்கூடாது எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்ட்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறவங்களும் எப்படிதான் இருக்கிறாங்க, கெட்டவங்களா இருக்கிறாங்க. நம்ம கர்த்தர் ஆனா அற்பமாய் பார்க்கப்பட்ட இந்த லேயாளை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாரு. நீ கவலைப்படாத லேயா, நான் இருக்கிறேன் உனக்கு. அற்பமா பார்த்த மனுஷன் மத்தியில உன்னை அற்புதமா உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஒருவேளை இங்க இருக்கிற தேவ பிள்ளைய, நீ அநேகருடைய கண்களுக்கு அற்பமா எண்ணப்பட்டு இருக்கலாம், உன் உறவுகள் உன்னை வெறுத்து தள்ளி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அற்பமா பார்த்த மனுஷனுக்கு மத்திய உன்னை அற்புதமா நடத்துவான் பார். அல்லேலூயா. ஏன்னா லேயாளுக்கு கூச்ச பார்வை, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல பார்க்க முடியாது, அப்படியே கண்ணை சிமிட்டிக்கினே இருப்பாங்க. அப்படியேப்பட்ட பார்வை உள்ள ஒரு லேயாளை ஆண்டவர் பார்க்கிறாரு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. என்ன பண்ணாரு? இதுதான் உனக்கு பிரச்சனை, ஏதோ உனக்கு பிரச்சனை, இதுதான் உனக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாத்தன்னா உங்க வீட்டுக்காரன் இங்க வந்துருவான். உன்னை அற்பமா பார்த்தாங்க தெரியுமா மனுஷங்க, அந்த மனுஷங்க மத்தியில உன்னை உயர்த்தத்தக்கதாக உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்தவர் உன் தேவன் மட்டும்தான். அங்க லேயாளுக்கு எது கொடுத்திருந்தாலும் என்ன வந்திருக்காது, சந்தோஷம் வந்திருக்காது. காசு கொடுத்துருக்கலாம், பணத்தை கொடுத்துருக்கலாம், பொருளை கொடுத்துருக்கலாம், எது கொடுத்திருந்தாலும் லேயாளுக்கு சந்தோஷம் வந்திருக்காது. அவர் நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்யறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் எங்க அப்பா கட்டி கொடுத்தாரு, ஆனா என்னவோ தெரியல அவருக்கு எண்ணங்கள் வேற. ஆனா என் தேவன் அந்த பிரச்சனையை மாத்த விரும்புறாரு. ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்ன செஞ்சாரா? அங்க வேதம் அழகா சொல்லுது. அப்படியே வாசிங்க, 29 இருந்து வாசிங்க பார்க்கலாம்.
இல்ல 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 29 31 சாரி 31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். வாசிங்க வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என்னத்தை பார்க்கிறாரா? முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் என் சிறுமையை பார்த்தாரு. நீ ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடிந்து போயிருக்கலாம், அதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஏன்னா நீ துதிக்கின்ற கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்யாம இருக்க போறதில்ல. நியாயம் செய்கின்ற நியாயாதிபதி உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நிச்சயம் நியாயம் செய்வார். அந்த அம்மாக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தர் என்ன பார்த்தபடினால தான் பிரச்சனை மாறுச்சு. வீட்டுக்காரர் பார்த்துருந்தா கூட என்ன மாதிரி இருக்காது, மாறி இருக்காது. ஏன்னா ராகேல் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும். அவளுக்கு மட்டும் தொடர்ந்து பிள்ளையா பிறகுத. எனக்கு அவன் உடனே சொல்லுவானா என்னன்ட்டு, நான் என்ன தேவனா? தேவனை எல்லாமே பிரச்சனையை மாத்த ஒருத்தர் இந்த பூமியில கிடையாது. அப்படியாப்பட்ட தேவன் நல்லவர் என்பது நீ உணர்ந்து கர்த்தர் என்ன பண்ணும்? சொல்ல மாட்டான்றீங்களே. பார்க்கணுமா துதிக்கணுமா? சத்தமா துதிக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அவரை போல ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல, சர்வ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல, என்னை கண்ணோக்கி பார்க்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் பார்த்தாரு. பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே பார்க்கல. அப்பாவுக்கு தெரியல, லாபானுக்கு தெரியல, கட்டி வச்சிட்டாரு. நீ எப்படின்னா போ. ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? கட்டி வச்சிட்டாருப்பா, நீ எப்படின்னா போப்பா. ஆனால் கர்த்தர் கண்டார். உன் வாழ்க்கையை நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் நிச்சயமா பார்த்து கொண்டே இருப்பாரு. ஆனா அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் நீ மத்தவங்களை பார்ப்ப. இன்னைக்கு வாழ்க்கையை சீர்படுத்துகின்றது யாருதான்? கர்த்தர் தானே. அப்ப அவரை பார்த்து என்னன்னு சொன்ன, கர்த்தாவே நீங்க ரொம்ப நல்லவர்ப்பா. நீ நல்லவர் நல்லவர்னு சொல்லினே போற. யாரையோ போயிட்டு நீங்க ரொம்ப நல்லவங்க, ஹல்லேலூயா, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம நாவல இருந்து என்ன பண்ண எடுத்து போட்டுருவோம். நீ யாரையும் பார்த்தீங்கன்னு சொல்லாத, சொல்லவே சொல்லாத. திருக்கும் மகா கேடு உள்ளதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை பார்த்து ஒரு பேச்சில் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. சில மூஞ்செல்லாம் அப்படியே உம்முன்னு இருக்கும். பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. உம்முனா மூஞ்சி வேலையை என்ன பண்றோம்? கரெக்டா செஞ்சிடும். நம்ம உம்முன்னு இருக்கிறதுக்கோசம் நம்ம என்ன பண்ற கூடாது? நல்லவங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருத்தர் தவிர இயேசுவானவரை கேட்கிறாரு. நைட்ல வந்து ஒரு மனுஷன் கேட்கிறாப்பா, நல்ல போதகரே, ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னையா நல்லவன் சொல்றேன்? பிதா ஒருவரை தவிர வேற ஒருத்தரும் நல்லவர் இல்ல. ஹல்லேலூயா. நம்மள கேட்டா சாட்சி சொல்லணும், ரொம்ப நல்லவன், என்ன போல நல்லவனை என்ன பண்ண முடியாது. சில நேரத்தில் நம்ம கேட்போம், நான் கிடைக்கிறதுக்கு நீ தவம் இருந்திருக்கணும். நீங்க அவ்வளோ நல்லவங்கன்ட்டு என்ன பண்ணீங்க? நீங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேட். சில பிள்ளைங்களாம் கேட்க பத்தியா, என்னை பெற்றதுக்கு நீ என்ன பண்ணும்? பெருமை பண்ணும். ஹல்லேலூயா. பெற்றதுக்கு என்ன பண்ணுமா? பெருமை பண்ணும். நீ என்ன பண்ணு? பஞ்சாப் சைடில் போயிட்டு மிலிட்டரியில நின்று நாட்டை காப்பாத்திட்டு வந்தா உன்னை பார்த்து நான் என்ன பண்றேன்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுக்கு நாமளே என்ன பண்ணுவோம்? சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிப்போம். ஒரு வேலை செஞ்சு முடிச்சிடுவோம். உடனே போய் என்ன சொல்லுவேன்? பத்தியா, நான் முடிச்சிட்டேன், நான் ரொம்ப நல்லவன். கர்த்தர் ஒருவரை தவிர இங்க ஒருத்தரும் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர். உம்மை காட்டிலும் ஒருத்தரும் நல்லவர் இல்ல ஆண்டவரே.
உம்மை போல அற்பமாய் பார்த்த லேயாளை அங்க அநேக ஜனங்கள் உறவுகள் மத்தியில தான் வாழ்ந்து இருக்கிறாங்க, சொந்தக்கார மத்தியில இருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, யாரும் பார்க்கல. ஆனால் லேயாளை கர்த்தர் கண்டார். லேயாளுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை அங்கே லேயாளுக்கு உணர்த்தத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்கிறார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். அந்த அம்மா சொல்றாங்க, என்ன வீட்டுக்காரர் பார்க்கலப்பா, என் தாய் தகப்பன் பார்க்கல, என் உறவுக்காரங்க பார்க்கல, என்னை சுத்தி இருந்தவர்கள் பார்க்கல, ஆனா என் கர்த்தரோ என்னை பார்த்தார் என்று சொல்லி, அல்லேலூயா, பார்த்த கர்த்தரை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. நீ துக்கமுகமா இருக்கும்போது யார் தான் பார்த்தது? லேயாளுக்கு ஒரு பெரிய விசேஷித்த காரியம் இருக்குது. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம மறக்கல, பெரிய பிள்ளைக்கு பேர் இடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு, கர்த்தர் என்ன பண்ணாரு, என் சிறுமையை பார்த்தார், இப்பொழுது என் புருஷனை என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு, அல்லேலூயா, ரூபன்னா நேசிப்பு. கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு, நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப கொடுக்கிறாரு, எனக்கு இல்ல நினைச்சதை திரும்ப கொடுக்கிறாரு, என் நேசிப்பு எனக்கு திரும்ப கொடுக்கிறாரு. அல்லேலூயா. முதல் பிள்ளைக்கு பேரு என்னது? ரூபன். வாசிங்கமா தொடர்ந்து. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று எப்படி என்ன பட்டாங்களா? அல்லேலூயா. அற்பமா என்ன பட்டம்பா, எல்லாரும் இருந்தோம் என்ன விட்டுட்டாங்க, எல்லாரும் இருந்த என்ன பார்க்கல, எல்லாரும் இருந்த என்ன சிந்திக்கல, அற்பமா எண்ணப்பட்ட. அதனால அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அற்பமா எண்ணப்பட்ட என்னையும் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த வெட்டி முன்னாடி பார்த்தாரு, இப்போ உன் சத்தத்தை கேட்கிறாரு. உன்னை அற்பமா சொல்லியிருக்கலாம் எல்லாம், ஆனா நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்ட, ஆண்டவரே என்ன அற்பமா பேசுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டால், பின்னாடி திரும்பவும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் என்னோடு என்ன பண்ணுங்க, எப்படி இருக்கணும், ஆண்டவரோடு கூட சேர்ந்து இருக்கணும். இயேசுவோடு என்ன பண்ணுவோம், சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருந்தாதான் லேவி கிடைப்பாரு. நீ தேவனோடு கூட சேர்ந்து பாரு, உன் குடும்பத்துல தேவன் ஒரு ஊழியக்காரனை எழுப்பி கொடுத்துடுவார். அல்லேலூயா. லேவி கோத்திரத்தாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்காக மகிமையாய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். லேவியர்களை தேவன் எதற்காக தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க? நீங்க வேதம்லாம் படிக்கல போல இருக்கு. எதுக்கு? தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட கோத்திரங்கள் அவர்களே, ஊழியக்காரர்கள் கோத்திரம் அவர்களே. அல்லேலூயா. அப்படி உன்னை வேறு பிரிக்கத்தக்கதாக, ஆனா நீ தேவனோடு கூட சேர்ந்து இருக்கணும். நீ உலகத்தோடு கூட சேர்ந்திருந்தா உனக்குள்ள ஊழியக்காரன் எழும்ப மாட்டான். மகனே மகளே, ஒருவேளை வாலிப தம்பியாரு தங்கச்சியாரு, நீ கர்த்தரோடு கூட சேர்ந்து இருந்தாதான் உனக்குள்ள கர்த்தருடைய மகா பிரசனம் எழும்பி தரிசனமாய் வெளிப்படும். அந்த தரிசனம் உன்னை ஊழியக்காரியாய் மாற்றும். அதனால்தான் அந்த அம்மா 3வது பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க, ஏன்னா லேவி வேறு பிரிக்கப்பட்டவன், லேவி தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் தேவனுக்காக என்ன பண்ண முடியும், தேவ சமூகத்துக்குள்ள போக முடியும். அடுத்தது அந்த அம்மா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்போது என்ன பண்ணாங்க, கர்த்தரை துதிப்பேன். இப்போ 4வது பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க யூதா. யூதானா என்ன அர்த்தம் தெரியுமா? துதி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை கொடுக்க 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 நீ என்ன பண்ணு, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, துதி. அல்லேலூயா. என்ன பண்ணும், மாற்றத்தை கொடுக்கிறப்பா. என் பிரச்சனையை தேவன் மாத்திட்டாரு, என்ன அற்பமா கண்ட கண்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குது. ஆச்சரியமா பார்த்திருந்த அங்க உலகத்தை ஆச்சரியமா யார் பார்த்திருந்தது? யாக்கோபு பார்த்து கொண்டே இருந்தான். இப்ப அவன் கண்ணும் திரும்புது. அற்பமா பார்த்த மனைவி இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டான், அற்புதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் மட்டும் கூட இருந்தாருன்னு வச்சுக்கேன்,
அற்பமா பார்த்த கண்ணை எல்லாம் அற்புதமா பார்க்க வச்சிருவாரு. உலகத்து பக்கம் திரும்பி போச்சுல, நீ வேணா, உனக்கு ஒன்னுத்துக்கும் கிடையாது அப்படின்னு சொன்ன கண்ணெல்லாம் தேவன் உன் பக்கம் திரும்பி சொல்லுவாரு, நீங்க இல்லைன்னா இருக்கவே முடியாதுமா. அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் பல பேருடைய தூக்கத்தை கலைச்சு விட்டு இருக்கிறார் தெரியுங்களா? உனக்காக கர்த்தர் பல பேரை தூங்க விட மாட்டார் தெரியுமா? நீ ஒரு காரியம் நினைக்கிற, ஆண்டவரை என்ன நீங்க நினைக்கிறீங்களா? உன்னை ஆண்டவர் நினைக்கிறாரு. நினைச்சபடியினால்தான் அழைத்து வந்து அவரோடு கூட இணைந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. அங்க அந்த அம்மா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? யூதா என்று பேர் வைக்கிறாங்க. அல்லேலூயா. நம் கர்த்தரை துதிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவரே எதுக்கோ தெரிஞ்சுக்கொண்ட, கஷ்டத்துல தெரிஞ்சுக்கொண்ட, போராட்டத்தில் தெரிஞ்சுக்கொண்ட, சேர்த்தது துதிக்கிறதுக்காக. துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறவருடைய மனவாட்டிகள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களுக்கு பேர்கள் வேற வேற இருக்கலாம், பரலோகத்துக்கு போன ஒரே நாமம் கொடுத்துவாரு, நீங்கள் எல்லாம் மனவாட்டிகள். அல்லேலூயா. மனவாளனுக்கு ஏத்த மனவாட்டிகள் துதிப்பார்கள். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவன் ராஜாவா மாறி போனான். அவன் ஏழ்மையிலிருந்தா எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏழ்மையிலிருந்தா தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னவா? எடுத்து வாசிப்போமே. 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 22வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்குமா? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவரே? அவரை நோக்கி கூப்பிட்டனா. அல்லேலூயா. அங்க அழகா தாவீது சொல்றாரு. வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்கம்மா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால். அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே தினமும் விடுதே. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அதனாலே சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டேன். உன் ரட்சிப்பு யாரால வந்தது? நீங்க சொல்றீங்க அவங்களால இவங்களால. இல்ல இல்ல, நீ எனக்கு ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டியோ, அன்னைக்கு உன் சத்துரு ஆண்டவர் விலக்கிட்டாரு. பிரச்சனைன்னு வரும்போது யாரை கூப்பிடாதீங்க? உறவுகாரங்களை கூப்பிடாதீங்க, மனுஷங்களை கூப்பிடாதீங்க, தெரிஞ்சவங்களை கூப்பிடாதீங்க, நண்பர்களை கூப்பிடாதீங்க. அல்லேலூயா. யாரை தான் கூப்பிடணும்? இயேசுவானவரை கூப்பிட்டு பாரு. அல்லேலூயா. ஏசப்பா அப்படின்னு அந்த ஒரே ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்துடுவார். உனக்காக, எனக்காக. நல்லா புரிஞ்சுங்க. அங்கே பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது மத்த யாரையும் கூப்பிடல. யாரதான் கூப்பிட்டாங்க? தேவனை நோக்கி துதித்தார்களா. ஆண்டவர் என்ன பண்றாரு? உடனே சிறைச்சாலைக்குள்ள ஒரு நடுக்கத்தை கொடுத்துட்டாரு. நீ மற்றவங்களை ஐயோ இவங்க வந்தா காப்பாத்துறாங்க, அவங்க வந்தா யார் வந்தாலும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா காப்பாத்துறவங்கன்னு நினைச்சவங்களாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? ரொம்ப தூரத்துல நின்னு இப்ப நடுக்கடல நீ என்ன பண்ற? நிக்க வச்சுட்டா அவங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. தாவீது தன்னை தேவன் உயர்த்தினபடினாலே ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமே. 1 நாளாகமத்தின் புத்தகம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கம்மா. 4000 பேர் அங்க தாவீது ராஜாவாயிட்டாரு. தாவீதுக்கு இங்க என்ன காரியம் நடக்க போகுது? ஒரு பெரிய காரியம். கொஞ்சம் வயது முதிர்ந்து போச்சு, ஆனாலும் தாவீதுக்குள்ள தேவனை குறித்ததான அந்த அன்பு குறையவே இல்லை. வயசாச்சுன்னா நம்மளுக்கு என்ன குறைஞ்சிரும்?
அங்க வேதம் ஃபர்ஸ்ட் தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனாய் ஆன போது, எப்போ நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு மேல வேண்டாம், நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. வயசாயிடுச்சு, ஆனா தாவீதுக்கு எது குறைய மாட்டேங்குது, தேவன் மீது இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையல. அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாம் எப்படிதுமா, கொஞ்ச நாள்ல நம்மளை மறப்பாங்க, கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனா தாவீது தேவன் மீது வைத்த அன்பு குறையவே இல்லை. தாவீது ஒரு காரியத்தை அங்க 5வது வசனத்தில் சொல்றாரு, 4000 பேர் வாசல்கள் காக்கின்றவர்களா இருக்க வேண்டும் என்று துதி செய்கிறதற்கு நான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களால். எத்தனை பேரு? 4000 பேர். அப்பா, வாசலை காக்கிறவன் 4000 பேர் இருக்கிறது முக்கியம் இல்ல, என் கர்த்தரை துதிக்கிறதுக்கு அதே போல 4000 பேர். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பிரதர் அப்படி இருக்கணும். இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே துதிக்கு பாத்திரரை நோக்கி பார்க்கிறவளா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உன் கூட இருப்பாரு. அவங்க உன்னை பொல்லாத வழியில என்ன பண்ண மாட்டாங்க, நடத்தவே மாட்டாங்க. அவங்க நல்ல வழியில நடத்தி நல்ல பாதையை காண்பிச்சு, எங்க நீ இடறி விடுந்தாலும் அந்த இடத்துல இருந்து தூக்கி விட்டு நல்லதையே சொல்லுவாங்க. அதனால தாவீது சொல்றப்பா, என்னை சுத்தி இதெல்லாம் ஓகே ரைட் இருக்கட்டும், 4000 பேர் என்னப்பா வாசலை காக்கிறவெல்லாம் இருக்கட்டும், ஆனா அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் எது தெரியுமா, என் கூடயே 4000 பேர் தேவனை துதிக்கிறவன் இருக்கணும். தாவீதுக்கு தேவன் மேல இருந்த அன்பு பாருங்களேன், அவர் எவ்வளவு இசைக்கருவிகளை செஞ்சு வச்சுக்கிறாருன்னு சொல்றாங்க, வேதம் சொல்லுது. அதனால்தான் அவன் 4000 பேரை கேட்டாங்க. வாசிங்கம்மா அந்த வசனம். இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதுக்கு அவர் எத்தனை பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ 4000 பேர் சும்மாலாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்தா என்ன பண்ணும், எல்லாரும் கைகளை தட்டி பாடி துதி செய்து தேவனுடைய நாமத்தை. அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. வந்தோ எங்கோ பொறுத்தார், கையை கட்டிக்கினே வர கட்டிக்கினே. அல்லேலூயா. காலையில என் பிள்ளைங்களோடு கூட நாங்க டீனர் வரைக்கும் போனா ஒருத்தன் சொல்றான், டாடி குளிருது டாடி. என்ன பண்ணா வர சொல்லி இப்படிதான் வரோம். நம்ம சபைக்கு 6:30 மணிக்கே நம்மளுக்கு என்ன வந்துருது, உலகத்துல ஓடும் போது என்ன வர மாட்டேங்குது, குளிர் வர மாட்டேங்குது. ஆனா கர்த்தரை தேடும் போது என்ன வந்துருது. அல்லேலூயா. தாவீதுக்கு வயசாயிடுச்சுப்பா, அவன் சிந்தை மாறவே இல்லை. ஆண்டவரை எப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷம். அவன் ஆயுசு நாட்கள் எல்லாம் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு வச்சுனா 1 2 கிடையாது. என் தேவனை துதிக்கும் பொழுது, இங்க துதியின் சத்தம் எழும்பும் போது அது பரலோகத்துல கேட்கிறது போல இருக்கணும். ஒரு 4000 பேர் சேர்ந்து துதிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு ஆள் உள்ள அல்லேலூயான்னு சொன்னா அங்க ஒண்ணு சொல்லும், இங்க ஒண்ணு சொல்லும், மத்த வாயெல்லாம். ஏன்னா அவர் நல்லவன் உணரல, உணர்ந்தா அது என்ன பண்ணும். அல்லேலூயா. லேயால பார்த்து அதே கண்ணு தான் என்னையும் பார்த்துச்சு ஆண்டவரே. லேயாலுக்கு இருந்த அதே பிரச்சனை தான். ஒருவேளை லேயாலுக்கு வேற பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இருந்தது உண்மை. அப்போ என் பிரச்சனையை பார்த்தது அந்த கண்களே பரலோகத்தில் இருக்கிற கண்ணு தானே பார்த்துச்சு. அவரை துதிப்பதற்கு நான் என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் தாவீது பூரண ஆயுசு உள்ளவனா மாறின போதும் தேவன் மேல இருக்கிற அன்பு குறையல. நம்மளுக்கு கொஞ்ச நாள் வந்து ஆளே என்ன ஆயிடுறோம், அவுட் ஆஃப் பாட்டர்ல போயிடுறோம். டேக் டைவர்ஷன் தான். அல்லேலூயா. போன் பண்ணா எப்படி வருது, நாட் ரீச்சபிள். 6:30 மேல ஒருத்தனும் போன் பண்ண என்ன பண்றான், நாட் ரீச்சபிள். அல்லேலூயா. வயது முதிர்ந்த காலத்திலையும் தாவீது நாட் ரீச்சபிளுக்கு போவே இல்லை. நான் ரீச் ஆகிற இடத்துல தான் இருப்பேன். என் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஏன்னா நான் அன்னைக்கு தனிமையில கற்கள் மேல படுத்து கொண்டிருக்கும் பொழுது அப்பா பார்க்கல, உறவுக்காரன் பார்க்கல, அண்ணன் தம்பிங்க பார்க்கல, நான் மேய்க்கிறேன்னு ஆடு பார்க்கல. ஆடை மேய்க்கத்தக்கதாக என்னை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்ட என் கர்த்தர் என்னை பார்த்தார். அல்லேலூயா. 7 பேரை தள்ளி 8வது என்ன மறந்த போதிலும் தேவன் நினைத்து ஊழியக்காரனை அழைத்து வந்து என்னை அபிஷேகம் செய்து என் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அதனால அவரோடு கூட இணைஞ்சிருவேன். அது பூரண ஆயுசு நாட்கள் ஆனாலும் சரி. அல்லேலூயா. கிழவனா மாறி போனாலும் சரி, துதிக்கிறது என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன்.
நல்லா புரிஞ்சுங்க. நம்ம துதியெல்லாம் எப்படிதான் இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கோ இடிய மர ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கோ இடிய மர ஆர்ப்பரிப்போம் எக்காலமோதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைப்போம் எக்காலமோதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைப்போம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதனால்தான் வயசான காலத்திலையும் தாவீது என்ன பண்றாரு? 4000 பேரு. நம்ம கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. இருக்கிறது எல்லாம் பார்க்கணுமே. எல்லாம் பயங்கரமான ஆளா இருப்பாங்க. ஒண்ணு சண்டை போறதுல வல்லவரா இருக்கும். தாவீது கூட 4000 பேர் இருக்கிறான். ஒரு நாள் யுத்தம் பண்ணது உண்மைதான், யுத்த வீரர்கள் இருந்தது உண்மைதான். ஆனா இப்போ ஓகே ஓகே கர்த்தருக்குள்ள வந்துட்டேன், நான் வளர்ந்துட்டேன். இனி கூட இருக்கிறதுல யார் தான்? துதிக்கிறவங்க தான். ஹல்லேலூயா. இனி இந்த அடிக்கிறவங்களும் நொறுக்கிறவங்களும் வேணாம். பக்கத்துல கை வச்சு சொல்லு, இனி அடிக்கிறவங்க நொறுக்கிறவங்களும் வேணாம், துதிக்கிறவங்களும் ஜெபிக்கிறவங்களும் தான் வேணும். ஏன்னா அற்பமா பார்த்த லேயால ஆண்டவர் பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. அற்புதமா வாழ்வை மாத்தி கொடுத்துட்டாரு. தாவீதும் சொல்றான்ப்பா, நானும் அற்பமா பார்க்கப்பட்டேன். அப்பா மறந்துட்டான், அம்மா மறந்துட்டா, அண்ணன் தம்பிகள்லாம் மறந்துட்டா. ஆண்டவர் இங்க பாரு சாமுவேலை கொண்டு சொல்றாரு, இவ்வளவுதானே உன் பிள்ளைய ஈசா? ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்ச அவனை தேவன் நினைத்தார். அற்பமா என்னப்பட்டான், குடும்பத்தால தள்ளப்பட்டான். அவனை நினைக்கும் போது உன்னை என்னையும் தேவன் நினைக்க மாட்டாரா? அவனை நினைச்சது, அவன் அந்த நேரத்துல நினைச்சது அவன் மறக்கவே இல்லப்பா. அவன் உயர்த்தப்பட்ட போது, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்ட போது, அவனுக்கு எல்லாம் கிடைச்ச போது அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். என் கடைசி நாட்கள் வரைக்கும், நான் மரணத்தை தேடுற வரைக்கும், நான் சமாதானத்தோடு கூட நித்திரையில படுத்துக் கொள்ற வரைக்கும் என் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அதற்கு நான் ஒரு காரியம் செய்யணும். நான் இல்லைனாலும் என் தேவனை துதிக்கத்தக்கதாக ஆட்களை நிரப்பணும். நான் எதற்காக? பட பலத்திற்காக அல்ல, என்னை பார்த்துக்கிறதுக்காக அல்ல, என் பெருமையை பேசுறதுக்காக அல்ல. என்னை உயர்த்தின தேவனை எந்த நேரமும் துதித்து ஆராதிக்கத்தக்கதாக ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இனி அவங்க இவங்க வேணலாம் நினைக்காத, இருக்கட்டும், அதை விட்டு. சொந்தம் வேணும், பந்தம் வேணும், இதெல்லாம் சொந்தம் பந்தங்கள். ஹல்லேலூயா. சொல்லால் கொள்ளலாம், ஒரு நாள் மாற்றவும் மதிப்பெண்ண பண்ணலாம், கெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமையில கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய நிருபத்தில் அழகா அங்க எழுதி வச்சுட்டு போறாரு. வாசிங்கம்மா பார்க்கலாம். எத்தனை பேரு? 4000 பேர் அங்க வாசல்ல காக்கிறவன் இருக்கிறது போல என் கர்த்தரை துதிக்கிறவனும் இருக்கணும். ஹல்லேலூயா. அங்க வாசலை காக்கிறதுக்கு மட்டும்தான் அத்தனை பேர் இல்ல, கர்த்தரை துதிப்பதற்கும் 4000 பேர். அவர்கள் 4000 பேர் வாசல்கள் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களை 4000. தாவீது பேசுறதுக்கு ஒருத்தர் இல்ல. ஆடு ஒரு சைடு மேய்ஞ்சின்னு இருக்கும். தாவீது என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவரே, இந்த கல்லு மேல படுத்துனுங்கிற ஆண்டவரே, எனக்கு பேச்சு தானே ஒருத்தர் இல்ல, நீ ஒருத்தர் போதுன்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த ஆண்டவர் நினைத்து உயர்த்தினதை தாவீது மறக்கல. அவன் உயர்ந்த இடத்துக்கு வந்த போது, சந்தோஷத்துல வரும்போது தாவீது ஒரு காரியம் செய்யறான். நான் கர்த்தரை மறக்க கூடாது, ஒரு காரியம் செய்யணும். அவரை துதிக்கத்தக்கதாக ஜனங்களை நான் எழுப்பணும். நீங்க கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ஜனம் இந்த ஜனம் ஜனத்தை தேடி போற. தீர்க்க தரிசனமா தான் ஆண்டவர் கிட்ட சொல்றாரு. நீ மனுஷனை தேடி ஓடுற, இவங்க பார்ப்பாங்களா அவங்க பார்ப்பாங்களா நினைக்கிற. ஆனா நீ எதை தெரியுமா தேட வேண்டியது இருக்குது? கடைசி நாட்கள் வரைக்கும் உன்னை நடத்த போகின்ற கர்த்தருக்கு உரிய ஜனத்தை தேடு. அந்த ஜனங்கள் ஒரு நாளும் உன்னை விட மாட்டாங்க. அந்த ஜனங்கள் உன்னை விட்டு விலக மாட்டாங்க, உன்னை விட்டு தூரம் போக மாட்டாங்க. எல்லா வேலையிலும் கர்த்தரோடு கூட உன்னை இசைந்திருக்கத்தக்கதாக, உன்னை அவரோடு கூட சேர்க்கத்தக்கதாக ஜனங்களை தேடு. எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தாவீதை நீ நினைச்சிங்க,
தாவீது உன்ன நினைக்கிறார் ஆண்டவரே. தம் வயது முதிர்ந்த காலத்துல தாவீது கிழவனும் பூரண வயசுள்ளவனமான போது, கிழவனாயிட்டான், பூரண வயசு வந்துச்சு. ஆனாலும் அவன் உயர்வை மறக்கல. ஆண்டவரே நீதான் ஆண்டவரே, இந்த வயசு வரைக்கும் என்னை நடத்தி வந்தது நீதான், எனக்கு வாழ்வு கொடுத்தது நீதான், என்னை வாழ வச்சது நீதான் ஆண்டவரே என்று நினைத்து இந்த கர்த்தரை துதிக்கத்தக்கதாக ஜனத்தை எழுப்பினானா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை துதிக்கத்தக்கதாக ஜனத்தை தேடு, தேசம் எங்கும் போ, கர்த்தரை துதிக்கின்ற ஜனங்களை தேடு. அதற்காகத்தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், அதற்காகத்தான் உன்னை அழைச்சு வந்தேன். உன்னை தேவன் உயர்த்த போகிறார் என்பதை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறார். ஆண்டவரோட சொல்லு, ஆண்டவரை இனி நான் மனுஷனை, உறவுகளை, நண்பர்களை மற்ற யாரும் தேடி போகாதபடிக்கு துதிக்கிற ஜனத்தின் மத்தியில நான் இருக்கணும் ஆண்டவரே. என்னோடு கூட அவர்கள் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் தேவனோடு கூட என்னை சேர்த்து விடுவார்கள். அன்பரே, உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். தேவன் தாமே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கிழமைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பக்கத்துல